விவோல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புது ஃபோன், அதுவும் கேமரா சென்ட்ரிக் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசன் அப்ப கண்டிப்பா கலர்ஃபுல்லா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. எதுவுமே இல்லை, நார்மல் போட்டோ எடுத்தாலே அது மேஜிக் பண்ணி ஏஐ மூலியமா ஒரு கலர்ஃபுல்லான சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவல் போட்டோ எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா விவோவோட V60e அப்படின்ற இந்த ஒரு புது மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல்ல கேமராவை தவிர வேற எது இல்லையா ப்ரோன்னு கேட்கறவங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங், IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டிசைன் நல்லா இருக்கு, டிஸ்பிளேவும் சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சில குறைகளுமே இதுல இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்லயே vivo V60e அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த பேக் சைட்ல இருக்க சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்த உடனே மொபைல் தான். மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிடலாம். அண்ட் IMEI ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி அந்த பம்ப் மாதிரி வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதனால போன் கீழே இருந்தாலும் கூட எட்ஜஸ்லாம் அடிப்படாம இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி கொடுக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் மொபைலோட போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 90 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் வருது அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது என்னதான் வித்தியாசமா விவோ பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். சைடு ஃப்ரேம், பேக் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு பர்பிள் கலர் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது வந்து பர்பிள் கலர் தான் இருக்கு. பார்க்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல லைட்டா கிரேடியன்ட் ஃபீலுமே வந்து கொடுக்குது இந்த இடத்துல. அண்ட் இதை தவிர வெயிட் அண்ட் திக்னஸ் சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெயிட் 190 கிராமும் திக்னஸ் 7.9 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைட்ல இந்த லைட் கர்வ் மாதிரி கொடுத்துருக்கனால பாத்தீங்கன்னா கையில ஹோல்டு பண்ணி யூஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபிள் நல்லாவே கொடுக்குது. பட் அதே சமயம் பார்க்கிறதுக்கு பேக் சைட் மேட் ஃபினிஷ்ல இருந்தாலும் பயங்கரமா வந்து ஸ்லிப் ஆகிற ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா வந்து கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதனால கேஸ் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு ஹைலைட் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இதுல IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. விடுவோமா நம்ம, வாங்க லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அந்த வகையில் இதுல IP68 வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால இந்த மாதிரி நீங்க டைரக்டா போய் தண்ணியில போட்டாலும் கூட, தண்ணியில வச்சு விளையாண்டாலும் கூட போனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ நான் வந்து லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 2 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் போனுக்கு எந்த பிரச்சனையுமே ஆகல, நல்லா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் நீங்க இந்த மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. எமர்ஜென்சிக்கு ஏதாவது தெரியாம தண்ணியில விழுந்துருதுன்ற பட்சத்தில் எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. வேணும்னு யாரும் பண்ணாதீங்க, ஏன்னா வாரண்டி எல்லாம் அது கவர் ஆகாது. நெக்ஸ்ட் IP69 கொடுத்துருக்காங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, இது மாதிரி ஃபோர்ஸா நம்ம போன் மேல தண்ணி அடிச்சாலும் போனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. முக்கியமா எல்லாரும் கேட்கறது இந்த போர்ட்ஸ்ல அடிச்சு காட்ட சொல்லுவீங்க. அதுலயும் பண்ணியாச்சு. ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அதுலயும் அடிச்சு காமிச்சாச்சு. கேமரா பம்ப்லயும் அடிச்சாச்சு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் அடிச்சோம். 2 நாள் ஆகியும் இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து போனுக்கு வரல. ஓவராலா இது ஒரு நல்ல ஹைலைட் தான் இந்த போனுக்கு. நெக்ஸ்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மைக் பாத்தீங்கன்னா பாட்டம்லயே 2 கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் ஒன்று வருது. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் வருது. மேல இருக்கக்கூடிய இயர் பீஸுமே இங்க வந்து ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுது. அதுக்கான இந்த ஏர் வென்ட்டுமே பாத்தீங்கன்னா டாப்ல வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது லவுடராவும் இருக்கு. இந்த ஸ்டீரியோ எஃபெக்ட்டுமே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டருமே வருது. ரைட் சைடுல வால்யூம் ராக்கி அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது. அண்ட் அதை விட முக்கியமா ஃபேஸ் அன்லாக்குமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லோ லைட்டா இருந்தாலும் கூட டெஸ்ட் பண்ண வரைக்கும் நல்லாவே அன்லாக் ஆகுறத பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா Quad-Curved டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 4 பக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் வந்து இருக்கும். அதே சமயம் பெசல்ஸ்மே மினிமமா இருக்கனால நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே உங்களால வந்து பார்க்க முடியுது. அண்ட் அதை தவிர டிஸ்பிளேயோட சைஸ் 6.78 inch Full HD Plus AMOLED டிஸ்பிளே, 10-bit டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz கொடுத்திருக்காங்க. ஆட்டோ செட் பண்ணீங்க அப்படின்னா 60, 90, 120 Hz வரைக்குமே சேஞ்ச் ஆகுது. யூஸ் பண்றதுக்குமே ஆட்டோ செட் பண்ணாலே அந்த நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கிடைக்க தான் செய்யுது. HDR சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. PWM டிம்மிங்குமே வந்து கொடுத்திருக்காங்க. 2160 Hz வருது. ஸோ லோ லைட்ல நீங்க வந்து போன் யூஸ் பண்றீங்க நைட் டைம்ல அப்படின்ற பட்சத்தில் கண்ணுக்கு இது கண்டிப்பா கொஞ்சம் ப்ரொடெக்ஷனாவே இருக்கும் உங்களுக்கு. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூ டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ப்ரீவியஸ் மாடலை விட 4 மடங்கு இன்னுமே பெட்டரா ஸ்ட்ராங்கா இருக்குன்றாங்க. இதனால போனை கீழே போட்டாலும் கூட அவ்வளவு குயிக்கா டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்ணும். அது கீழே போட்டு பார்த்தா தான் தெரியும். இதுக்கு மிலிட்டரி கிரேட் எதுவும் கொடுக்கல அப்படின்றனால நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1600 நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பா டைரக்ட் சன்லைட்ல நீங்க போய் நின்று யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. OS அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ஃபன் டச் OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் வரைக்குமே வந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க ப்ராமிஸா சொல்லக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது கூட 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ரியலாவே இது ஒரு ஒர்த்தான விஷயம் தான் இந்த அளவுக்கு அப்டேட் கொடுக்கிறது. நெக்ஸ்ட் ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் டோட்டலா பார்க்கும்போது ஒரு 5 கிட்ட தான் இருந்தது. ரொம்ப அதிகமாலாம் வந்து கொடுக்கல. அதையும் கூட நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். AI ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கிள் டு சர்ச், அந்த கூகுள் ஜெமினி எல்லாம் தவிர இந்த AI நோட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6
ப்ளூடூத் 5.4 NFC-மே வந்து கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட் வந்து 10 பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. ஸோ கேமரா அப்படின்னு வரும்போது இந்த ஃபோனோட ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் கண்டிப்பாக நீங்கள் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவோட அவுட்புட் பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வேணுன்ற இடத்த ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே வந்து ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுறனால ஒரு நல்ல கிளியரான ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட் வந்து கிடைக்குது. அண்ட் பியூட்டி மோடுமே இதில் பெட்டராக இருக்கிற ஃபீல் தான் இருந்தது. அண்ட் இதை தவிர ஃப்ரண்ட்ல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 4K 30 FPS 1080p 30 FPS எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 1080p 60 FPS வரை கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 200 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.88 ஓட வந்து கொடுத்துருக்காங்க. OIS சப்போர்ட்டோடையுமே வருது. மேக்ஸிமம் டிஜிட்டல் ஜூம் வந்துட்டு 30x அளவுக்கு பண்ணலாம் அப்படின்றாங்க. ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் பாருங்க, நான் இன்னும் கொஞ்சம் கிளியரா இதை பத்தி சொல்றேன். நெக்ஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி இருக்கு. மெயினோட கம்பேர் பண்ணா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதே நீங்க பாத்துக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச டெலிஃபோட்டோ கொடுத்துருந்துருக்கலாம், அது கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரியான ஃபீல் தான் இருக்கு. சரி, இந்த 200 மெகா பிக்சல் எப்படி தான் இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னமோ மேஜிக்லாம் பண்ணுது அப்படின்னு இல்ல, அது என்னன்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் போனீங்க அப்படின்னாலே 23mm 35mm 50mm 85mm இருக்கு. நீங்க ஒன்னொன்னையும் சூஸ் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்டா இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஃபோக்கஸிங்கா இருக்கட்டும், க்ளோஸ் அப் போர்ட்ரேட்லாம் எடுக்கிறதுக்கு இந்த 85 வச்சு எடுக்கிறீங்கன்னும் போது அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்கு. இது வந்துட்டு நீங்க மேனுவலா ஒவ்வொன்றையும் ஜூம் பண்ணி அந்த மாதிரி பண்ணாம இது எடுக்கிறது ஒரு நேச்சுரலா ஒரு போட்டோ எடுத்தோம்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பிளர் எஃபெக்டோட பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. லோ லைட்ல எல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் ஃபிளாஷ் மாதிரி கொடுக்காம ஆரா லைட் டைப்ல கொடுத்துருக்காங்க. இதனால லோ லைட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போட்டோ எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சில AI ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்தியாலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபெஸ்டிவல் போர்ட்ரேட்னு சொல்லி கொடுத்துருக்கோன்றாங்க. நீங்க நார்மலா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு போட்டோ எடுத்தாலும் கூட அது வந்து அந்த ஃபெஸ்டிவல் அப்ப நம்ம லைட் எல்லாம் போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி வந்து லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷன்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ரியலாவே இது கொஞ்சம் வைப்ரண்டா பாக்குறதுக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க மேனுவலா பண்ணாம ஆட்டோமேட்டிக்காவே இது நடக்குது. நெக்ஸ்ட் இந்தியாக்குனே பாத்தீங்க அப்படின்னா சில ப்ரீ செட்டிங்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க வெட்டிங் போட்டோகிராஃபிக்காக. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த போட்டோட அவுட்புட்டை வந்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுக்குறது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் முக்கியமா நீங்க நார்மல் போட்டோ எடுத்தாலே அந்த கலர்ஸ் சீசனிங் பேஸ் பண்ணி ஏஐலே பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் இருக்கக்கூடிய இடத்தை எல்லாத்தையுமே மாத்தி கொடுக்குது. பட் இது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணாட்டியும் கூட கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டோஸ் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இதை தவிர ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் போட்டோ பெட்டரா கொடுக்கறதா இருக்கட்டும். நார்மலா வந்து இந்த மாதிரி க்ளோஸ் அப் எடுத்துட்டீங்க, அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த எக்ஸ்பேண்டர் மூலியமா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு வைடான போட்டோவா கூட உங்களால வந்து இதை எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் ஏஐ எரேசர் நிறைய பேருக்கு தெரியும், தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ என்ஹான்சர் வந்து கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. நார்மலா சில போட்டோ எடுக்கிறீங்க, லோ லைட்ல இருக்கு, இல்ல கொஞ்சம் அந்த அளவுக்கு பிளர்ரா இருக்குன்னா கூட உங்களுக்கு அன்பிளர் பண்ணி மாத்தி கொடுக்குது. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த எடிட்டிங் பேஸ் பண்ணி இப்ப நிறைய விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் போட்டோ வந்து நம்ம இன்ஸ்டால இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. பேக் சைடுல வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா வீடியோக்கு 4K 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1080p 60 இல்லாட்டி 30 FPS எடுத்துக்க முடியும். ஸோ வீடியோ எடுக்கும்போது நீங்க நடந்துட்டே வீடியோ எடுத்தாலும் கூட வீடியோ நல்லாவே ஸ்டேபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 6500 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம லைவா செக் பண்றதுக்கு முன்னாடி பிராண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1% இருந்து 50% சார்ஜ் ஆக 27 நிமிஷம் தான் எடுத்துக்கொண்டாங்க. லைவா செக் பண்ணிடுவோம். 1 to 10% சார்ஜ் ஆக 3 மினிட்ஸும் 25% சார்ஜ் ஆக 11 மினிட்ஸும் 50% சார்ஜ் ஆக 28 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. பரவாயில்ல, பிராண்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. அண்ட் 75% வந்து 44 மினிட்ஸ்லயும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 58 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 1 ஹவர்ல உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இந்த இடத்துல பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நான் எல்லாமே அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும். இல்ல ப்ரோ காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆஃபீஸ் போறேன், கேப் இருக்கிற டைம் எல்லாம் போன நோண்டுவேன் நினைச்சாலும் கூட 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமா கிடைச்சிரும். நெக்ஸ்ட் ப்ராசஸர் என்ன கொடுத்திருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7360 டர்போ ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அன்டூ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 8.8 lakhs கிட்டக்கே வந்து கிடைச்சிருந்தது. கீக் பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 1030யும் மல்டி கோர் வந்துட்டு 2872 வரைக்குமே இருந்தது. வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்துட்டு 99.4% வரைக்குமே ரீச் ஆயிருந்தது. அண்ட் இதெல்லாம் ஓகே, லைவா யூஸ் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு, கேமிங்லாம் விளையாட முடியுமான்னு கேட்கறவங்களுக்கு நார்மலா நம்ம இப்ப டெஸ்ட் பண்ண வேரியன்ட் பாத்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய RAM வேரியன்ட் தான். இதுல ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.2வும் LPDDR4X RAM டைப்புமே வந்து கொடுத்திருக்காங்க. டெய்லி யூஸ்க்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க, நிறைய மல்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட தாராளமா மேனேஜ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இது கொஞ்சம் கேமரா சென்ட்ரிக் போன் அப்படின்றனால நீங்க கேமரா டார்கெட் பண்ணி ரொம்ப நேரம் போன் யூஸ் பண்ணாலும் கூட லேக் இருக்கிற ஃபீல்லாம் எங்கேயுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி இது கேமருக்கான மொபைல் கிடையாது. இது பர்ஃபார்மன்ஸ் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண மொபைலுமே கிடையாது. இதை தவிர நீங்க BGMI வந்து 60 FPS கால் ஆஃப்
டியூட்டி வந்து 90 FPS வரைக்குமே ப்ளே பண்ண முடியுது. ப்ளே பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா லோல இருந்து கொஞ்சம் மிட் கிராஃபிக்ஸ் வச்சு ப்ளே பண்ணாலுமே நல்லா தான் இருக்கு, எந்த இடத்துலையும் இஷ்யூஸ் இல்லை. பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் அவைலபிள் இருக்கு. இது டெய்லி யூஸ்க்கும் சும்மா நான் அப்பப்போ கேம் ப்ளே பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது செட் ஆகும். ஸோ கிளியராக அதை புரிஞ்சுக்கோங்க. கிளியராகவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா ஓவரால் அந்த ஃபோன் இப்படி தான் இருந்தது. டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக டிஸ்பிளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. IP68 69 கொடுத்ததுமே அந்த ஃபோனு ஹைலைட் தான். முக்கியமாக பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை தவிர பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இந்த இடத்துல நார்மல் யூஸ் தான் நீங்க பண்ணுவீங்க, பெரிய லெவலில் கேம் பிளேலாம் பண்ண மாட்டீங்க அப்படின்றவங்களுக்கு தான் செட் ஆகும். இதை தவிர சோஷியல் மீடியாவில் நான் அதிகமாக போஸ்ட் பண்ணுவேன் ப்ரோ, வித்தியாசமாக எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரீ செட்டிங் ஆப்ஷன் மாதிரி வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ரியலாகவே ஒரு டிஃப்ரெண்டான ஃபோட்டோஸ் வந்து உங்களால் போஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓவரால் கேமரா அவுட்புட் நல்லாவே இருக்கு. குறிப்பாக விவோவில் கேமரா சென்ட்ரிக் ஆப்ஷனில் ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நீங்க ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் கைக்கு வந்துருச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். எக்ஸாக்டான பிரைஸ் என்னன்றது தெரியல. என்ன பிரைஸ் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ற செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.